நீ ஈசாங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா எப்படி? அமீசா முஸ்லிமுக்கு பிறந்தவர் கிடையாது. வேற யாராவது இருக்காங்களா? ஒருவர் கூட கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு முஸ்லிம் கூட எம்பி ஆக இல்லை. அமைச்சரா இருக்காங்களா? யாராவது இருக்காங்களா? இல்லை, அமைச்சராகவும் இல்லை. ஏன் இல்ல? முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழக்கூடாது, சாக வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த கட்சிக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் கட்சி, திராவிட கட்சி, திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அதான் திருமாவளவன் இந்திய நாடு முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சியின் பாசிச கொள்கைக்கு எதிராக அணிதிரண்ட கூட்டம் நாங்கள் என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். என்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் தோற்று போகிறதோ அன்றைக்குத்தான் இந்தியா உண்மையான ஜனநாயக தேசம். அதை உருவாக்குவதற்கு நாங்கள் எங்கள் உயிர்களை அர்ப்பணிப்போம் என்றுதான் எங்கள் மக்கள் சொல்லுகிறார். இதற்காகத்தான் இந்த கூட்டம். எப்பாடுபட்டாவது இந்த அநீதியாளர்களை, இந்த பாசிஸ்டுகளை, இந்த அநியாயக்காரர்களை, இந்த முஸ்லிம் விரோதிகளை, கிறிஸ்துவ விரோதிகளை, தலித்து விரோதிகளை, அம்பேத்கருக்கு எதிரானவர்கள், அம்பேத்கரை அவமானப்படுத்துகிறவர்களை. நான் அந்தமான் போயிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு சிறையிலே ஒரு செல் இருக்கிறது. அந்த செல்லுக்கு சாவர்கர் இருந்த செல்லு. அப்படியா? கீழே ஒரு தூக்கு கயிறு இருக்கு. சாவர்கர் மேல செல்லுல இருந்திருக்கிறார் ஜெயில. கீழே ஒரு தூக்கு கயிறு இருக்கு. அந்த தூக்கு கயிறுல ஒருவேளை சாவர்கரை தூக்குல போட்டிருப்பாங்களோ நான் போய் பார்த்தா இல்ல, எஸ்கேப். சாவர்கர் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். யாரால்? யாரால் விடுதலை செய்ய? வெள்ளைக்காரன் விடுதலை செய்து விட்டான். காரணம், சாவர்கர் என்ன பண்ணார் தெரியுமா? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார். இந்தியாவின் விடுதலைக்கு நான் போராட மாட்டேன், உங்களுக்கு நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்படுவேன், என்னை விடுதலை செய்யுங்கள் என்று சொன்னவர் சாவர்கர். அவருக்கு அங்கே செலவு வச்சிருக்கான். நம்ம கிலாபத்து பேரியக்கம்